வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது இந்த லாஸ்ட் ஆகஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா சில நிறைய விஷயத்தில் எனக்கு தடங்களாகவே இருந்துச்சு. அந்த மாதிரி எப்படின்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறது, எந்த வேலையும் செய்ய முடியுமே, இந்த பாடி ஹெவி, உடம்பு அப்படியே ரொம்ப பாரமாக ஃபீல் ஆகுறது. அப்புறம் வந்துட்டு டெய்லி காலையில் பால் காய்ச்சும்போது குழந்தைங்க அப்போ தான் ரொம்ப பசியில் இருப்பாங்க. டெய்லி பால் காய்ச்சும்போது திரிஞ்சு போகிறது, கெட்டு போகிறது. அப்புறம் வந்துட்டு நான் டெய்லி எப்படின்னாலும் வந்துட்டு ஒரு 500 டைம்ஸு அந்த ஓம் நம சிவாயா மந்த்ரா சேண்ட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் சில நாள் என்னால் அப்படியே சேண்ட் பண்ணவே முடியல, அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அந்த மந்த்ரா சேண்ட் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. அதுவே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ருத்ராட்ச மாலை வச்சுருப்பேன், அதை வச்சு தான் நான் சேண்ட் பண்ணுவேன். அது எப்போவுமே என் குழந்தைங்க எடுத்து விளையாடுவாங்க. நான் மறந்து வச்சுட்டேன்னா அவங்க எடுத்துகிட்டு விளையாடுவாங்க. சரி, குழந்தைங்க கையில் ருத்ராட்சம் பட்டால் நல்லது குழந்தைங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுருவேன். ஸோ எப்போவுமே விளையாடுவாங்க, அது ஒன்றும் ஆகாது. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருந்த மாலை அது. என்னாச்சுன்னா ஒரு தடவை என் பையன் எடுத்து விளையாடும்போது ஃபுல்லாக பிரிஞ்சு விழுந்துருச்சு அந்த மாலை. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு என்னோடய லேப்டாப், நான் ஆஃபீஸ் லேப்டாப் நான் அப்போ தான் வாங்கிட்டு வந்து ஒரு 2 மாதத்துலேயே வந்துட்டு திடீர்னு வந்து சார்ஜ் ஏறாமல் போயிடுச்சு. நான் அதுவே 2-3 தடவை அலைஞ்சி கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். ஸோ அது சார்ஜ் ஏறாமல் போயிடுச்சு. அதனால் நான் அப்போ தான் ஒரு ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுலேயே உடனே அப்போ தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தாங்க. நான் இப்போ லேப்டாப் எனக்கு ஒர்க் ஆகலைன்னொடனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா எப்போவுமே புது லேப்டாப்புக்கு வந்துட்டு நான் ரெக்வஸ்ட் போட்டால் 1 டேயில் நெக்ஸ்ட் டேலே கிடச்சிடும். எனக்கு இந்த தடவை என்னமோ 1 வீக் ஆகிடுச்சு, எனக்கு கிடைக்கவே இல்லை. 1 வீக் அப்புறம் லேப்டாப் சார்ஜர் அப்போ தான் மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பழைய லேப்டாப்லேயே சார்ஜர் போட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் என்னோடய மொபைலோட அப்போ தான் நான் அந்த டெம்பர் கிளாஸ் போட்டிருந்தேன், அது என்னோடய குழந்தை பிரிச்சுட்டான். ஸோ அந்த மாதிரி அப்புறமா நான் எங்கே போனாலும் மெயினாக ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஹெட்செட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஹெட்செட் எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஆனால் அந்த பட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ அது ஒரு டென்ஷன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் ரொம்ப டென்ஷன் பண்ணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரியான விஷயம், சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவாகவே நடந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவாகவே நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது, ஏன் இப்படி இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்போது ஒரு ஆஸ்ட்ரோ டாக்கில் வந்துட்டு ஒரு ஆஸ்ட்ராலஜர் ஒரு 2 பேர் டேரோ ரீடர்ஸ்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களை பார்த்து வந்து சிலர் வந்து பொறாமப்படுறாங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான தடங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னோடனே நான் யோசித்து பார்த்தேன், அந்த மாதிரி நம்மளை பார்த்து பொறாமப்படுறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். ஸோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என் வாழ்க்கையில் நேரடியாகவே என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க, உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது, உன்னை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே சிலர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அவங்க மூலமாக எனக்கு ஏதாவது அந்த மாதிரி திருஷ்டியாக இருக்கலாம், அவங்க அந்த மாதிரிலாம் நெகட்டிவாக என்னை பற்றி மேபி திட்டியிருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதனால் எனக்கு வந்திருக்கலாம். ஸோ அவங்க சொன்னதை நான் அப்படியே வந்து ஏற்றுக்கலை, நான் யோசித்து பார்த்தேன், அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது. ஸோ நான் ஏதாவது ரெமெடி சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க ரெமெடி சொன்னால் ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரி, நம்மளாக சிம்பிளாக ஏதாவது ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். அதில் வந்துட்டு பாக்யா அசோக்னு ஒருத்தவங்க ஒரு ஷார்ட் வீடியோவில் இந்த மாதிரி கல்லுப்பை வந்துட்டு அதை தண்ணியில் போட்டுட்டு அதில் காலை ஒரு 5 நிமிஷம் வச்சு ப்ரே பண்ணால் அது திருஷ்டி எல்லாம் குறையும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து உப்பை வந்து தலையில் சுற்றி போட்டாலும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ நான் அது 2மே ட்ரை பண்ணேங்க. நல்ல ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இதே விஷயத்த யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் நம்ப மாட்டேன். உனக்கு திருஷ்டி பட்டுருச்சு,
நீ உப்பு சுற்றி போடு இல்லை கற்பூரம் சுற்றி போடு அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னால் என்னப்பா இதெல்லாம் என்ன லாஜிக் இருக்குது, எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானே நம்பாமல் இருந்திருப்பேன். அது சின்ன வயசில் கூட நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு போட்டிருப்பாங்க நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸு. ஸோ அப்போ கூட வந்துட்டு இது என்ன இதெல்லாம் இப்படி பண்ணால் என்ன, நம்ம மேலே யார் திருஷ்டி வைக்க போகிறா, அப்படியே வச்சாலும் இப்படிலாம் பண்ணால் அது சரியாயிடுமா அப்படின்லாம் சொல்லியே எனக்கு தோணும். ஆனால் இந்த மாதிரி அந்த உப்பு தண்ணியில் காலை வச்சு ஒரு 5 நிமிஷமாக ப்ரே பண்ண பிறகு நல்ல சேஞ்சஸ் இருந்துச்சுங்க. ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணவோ இதெல்லாம் உண்மை தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கண்டினியூஸாக நெகட்டிவிட்டியாக ஏதாவது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது, நீங்கள் ரொம்ப விரும்பி பண்ணுற அந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் கூட உங்களால் பண்ண முடியல அப்படின்னா மேபி உங்களை சுற்றி ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி, உங்களை யாரோ திட்டுறாங்க, உங்களை பார்த்து யாரோ பொறாமப்படுறாங்கன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் வந்து திருஷ்டி சுற்றி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் எனக்கு யாராவது சொல்லியிருந்தேன் நம்ப மாட்டேன், இன்றைக்கி நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போனால் இது மாதிரியான விஷயங்களில் நம்பிக்கை வரும், அது உங்களுக்கு பழிக்கவும் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.